ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, செய்வினை மருந்து போன்ற உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த மருந்தை உனக்கு எதில் கலந்து கொடுத்தார்கள் என்பதனை சொல்லிவிடத்தான் உன் வராகியம்மா நான் வந்திருக்கின்றேன். என்ன விஷயம் என்றும் ஏது விஷயம் என்றும் நீ யோசிப்பதற்கு முன்பாக உன் வராகியானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று சரியாக செவி கொடுத்து கேட்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனநிலையில்தான் என் குழந்தை இருக்கிறது. ஏனென்றால் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்க பாடங்கள் அத்தனை பெரிதல்லவா. இந்த வாழ்க்கை தந்திட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் அத்தனை பெரியது. எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து பழகிவிட்டது நமக்கு. இது ஒன்றும் அத்தனை பெரிய காரியமாக என் குழந்தைக்கு தோன்றவில்லை. இதையும் கடந்து செல்ல வேண்டியதுதான் என்ற மனநிலையோடு என் குழந்தை இந்த வாழ்க்கை எதிர்கொள்ள தொடங்க ஆரம்பித்து விட்டாய் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களில் இனி எப்பொழுதுமே உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் நான் உனக்காக துணை இருக்கும் இந்த நேரத்தில் முழுக்க முழுக்க உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதே நடக்கும் என்று சொல்கின்றாய். வராகி அம்மா நம்மை சுற்றி செய்வினை மருந்து இருக்கிறது என்று சொல்லும்பொழுது அதை நம்மால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று தானே நினைக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அத்தனை விஷயங்களையும் கடந்து நின்றும் நீ வாழக்கூடிய ஒரு மனநிலை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது. எல்லாவற்றையுமே என் குழந்தை என்னவென்று எதிர்கொள்ளும் பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய். என்ன முடியுமோ, உன்னால் எவ்வளவு முடியுமோ அதை செய்து கொண்டே இரு என்று சொல்லும் மனநிலைக்கு என் குழந்தை நீயும் வந்துவிட்டாய் என்பதுதான் உண்மை. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் தாண்டி தாண்டி இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கான தெளிவை கொடுக்கும் அல்லவா. எந்த நேரத்திலும் இனிமேலும் என் குழந்தை நீ எதையும் நினைத்து இனிமேல் பதற வேண்டாம். உனக்காகவே இந்த வராகியானவள் முன்னே நிற்கின்ற இந்த காலத்தை நீ கைவிடாமல் உன்னை சூழ்ந்து நிற்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு என் குழந்தை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிச்சயமான ஒரு வெற்றி உனக்கு உண்டு என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த காலங்கள் இனி என்னவானாலும் சரி, உன்னுடைய எண்ணங்கள் போல் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. செய்வினை மருந்துகள் நம்மை ஆட்டி படைக்கும் இந்த நேரம் நாம் என்னவாக எதை மாற்ற வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கே என்று நான் ஒவ்வொரு நிலையையும் சரியாக முன்னேற்றுகின்றேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாத பிரச்சனைகளோடு தேவையில்லாத புரிதலோடு இந்த வாழ்க்கை எண்ணி என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் உனக்கு துணை இருந்து இந்த வராகியானவள் நான் எடுத்துச் சொல்ல இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக கைவிடக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு நம்பிக்கையும் பிறக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இதை செய்தவர்கள் சர்வ சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களை அவ்வளவு சுலபமாக நாம் நினைத்து விடவும் முடியாது. ஏனென்றால் செய்வினை மருந்தை உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு கலந்து கொடுக்க அளவிற்கு இவர்களின் மனதில் தைரியம் வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் பார்க்கத்தானே வேண்டும். அதனை என்னவென்று நாம் கட்டாயமாக உணரத்தானே வேண்டும். சூழ்ந்து நிற்கும் எல்லாவற்றையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த காலம் இந்த வராகியானவள் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சரியான தெளிவோடு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பதில் உனக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கிறதோ அவை ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. தெளிவான புரிதலுக்குள் இந்த வாழ்க்கை கொண்டு சேர்க்கும் இந்த நேரம் இந்த வராகியானவள் நான் துணை இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களை நிறைவாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் என்ற ஒன்றை இந்த வாழ்க்கை நீ முழுமையாக புரிந்து கொள்ளப் போகிறாய் அல்லவா. எதையுமே நினைத்து என் குழந்தை இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். இந்த அம்மாவின் அன்பு உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வதில் தான் உன் வெற்றியை உனக்கு அடங்கியிருக்கிறது. செய்வினை மருந்துகளும் சூழ்ச்சிகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுத்த அத்தனையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சரியான ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான மன நிறைவை நிச்சயமாக நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது.
சரி எது தவறு எது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம், உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து நடந்து ஆசைப்படுவது எல்லாமும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் உறுதிப்பட ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வரும் என்பதை நீ மறக்காதே. வராகி சொல்வது போல உனக்கே என்று அத்தனை நிலைகளிலும் மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது இனிமேலும் என் குழந்தை நீ எல்லா விஷயங்களையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்லும் விஷயங்களில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ நல்லதொரு நிலைத்தன்மையோடு என்னவென்று உணர்ந்து விட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. செய்வினை மருந்து எப்படி உன் வீட்டிற்குள் வந்தது, எப்படி இந்த விஷயம் உன் வீட்டிற்குள் நுழைந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வந்ததற்கு, உன்னை தொடர்ந்து வந்ததற்கு நீதான் காரணம் என்று சொன்னால் அதை உன்னால் ஒற்றுக்கொள்ள முடியுமா? எல்லாவற்றிற்கும் உன்னால் தான் இடம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எதுவானாலும் சரி என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்ன நடந்தாலும் சரி இதை எல்லாமும் என் குழந்தை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே. எந்த நிலையிலும் என் குழந்தைக்கு இந்த தாயின் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? எந்த நாளும் அம்மாவினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் அல்லவா? எந்த இடத்திலும் உன்னை மீட்டெடுக்கும் இந்த வாழ்க்கை நினைத்து இனி ஒருபொழுதும் நீ கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையை பற்றி யோசித்து என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே. வராகி சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு எதையும் செய்ய கற்றுக்கொள். காரணத்தோடு தான் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். காரணத்தோடு தான் இந்த வாழ்க்கை நான் உன்னோடு வந்து நிற்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நான் எப்பொழுதும் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்கள் இனி அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நான் மதிப்பை கூட்டிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? அடுத்தடுத்த நேரங்களில் உனக்கு நிச்சயமான விஷயங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? இதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கே என்று நான் உருவாக்கும் இந்த விஷயங்களை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த வராகியானவள் உனக்கு சொல்லித் தருவது என்னவென்று நிச்சயமாக நீ உணர வேண்டும் என்பதையும் மறக்காதே. யாரை நம்பியும் இந்த உலகம் இல்லை. யாரையும் யாருக்காகவும் நிச்சயமாக வருந்தக்கூடாது. யாருக்காகவும் ஒருவரை வருத்தமடைய செய்யவும் கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்பதை எல்லாம் ஒருபுறம் இருக்க இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றும் என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்ல நினைப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லா நிலையிலும் நான் இருப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை தொடர்வேன். எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த வராகியானவள் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளும் போது உனக்கு நடக்கும் அத்தனையும் சரியாக உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபட வைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெளிவு என்ற ஒன்றை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவான ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை நிச்சயமாக நீ கண்கூடாக காண வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் வருகின்ற காலங்களில் நம்மை தொடரும் இந்த விஷயங்களை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். செய்வினை மருந்து எப்படி நம் வீட்டிற்குள் வந்திருக்க முடியும்? நாம் எப்பொழுதுமே எந்த தவறுகளையும் செய்திருக்கவில்லையே. அப்படி இருக்கும்பொழுது என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை எல்லாம் என் குழந்தை நீ கட்டாயமாக சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சந்தோஷமான இந்த நேரத்தை நாம் நிச்சயமாக இனி சரியாக கடந்து வர வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களினால் இனி இந்த வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொன்றும் உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக உன்னை மாற்றும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் நான் இருக்கின்றேன் என்பதுதான் உண்மை. பசியில் உனக்கு உணவு கொடுத்தவர்களையும், கஷ்டத்தில் உனக்கு உதவி செய்தவர்களையும், துன்பத்தில் உனக்கு ஆறுதல் படுத்தியவர்களையும், விதியோடு அதாவது விதியோடு விளையாடுகின்றவர்களையும், நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக நின்றவர்களையும் நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. ஆனால் எந்த இடத்திலும் உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உனக்கு துணையாக நின்று உடனிருந்து கொண்டே உனக்கு வேதனைகளை கொடுக்கின்றார்களோ அவர்களை எப்பொழுதும் என் குழந்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் இவர்களோடு சேரவே கூடாது என்பதற்காக எந்த நாளும் என் குழந்தை நீ எதையுமே இனி தொலைத்து கலங்காது. இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை தேடி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதை நீ மறக்காதே.
உன்னை சூழ்ந்து நின்று ஒவ்வொன்றையும் உனக்கு உருவாக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வராகி என்பவள் உன் வீட்டில் நடக்கும் ஒரு விஷயத்தை இப்பொழுது உனக்கு நான் வெளிப்படையாக சொல்லவா? இதை நீ என்னவாக நினைத்தாலும் பரவாயில்லை, என்னவென்றாலும் இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வீட்டில் உன் வீட்டிற்கு அருகில் இருப்பவள் ஒருத்தி உன் வீட்டிற்கு தினம் தினம் வந்து கொண்டிருக்கின்றாள். இவளுக்கு உன் வீட்டில் யாரும் சிரித்தாலும் பிடிக்காது, உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் யாரும் சந்தோஷமாக இருந்தாலும் இவளுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இதை எல்லாவற்றையும் உணர்ந்து புரிந்து கொண்டு நடக்குமோ ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய நோக்கம் உன் வீட்டிற்கு வருவதற்கான நோக்கம் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி இருந்து உன்னை காயப்படுத்துவதில் தான் இருக்கிறது. சுற்றி இருந்து உன்னை வேதனைப்படுத்துவதில் தான் இருக்கின்றது. உனக்கு மேலும் மேலும் சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுப்பதில் தான் இருக்கின்றது. இவள் உன் வீட்டிற்கு வந்து செல்வதோடு மட்டுமல்லாமல் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவனுடைய மனதிலும் தேவையில்லாத விஷயங்களை இவள் தந்து கொண்டிருக்கின்றாள். தேவையில்லாத விஷயங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்னவென்று கொடுத்து கொண்டிருக்கின்றாள். இது போன்று கொடுத்து கொடுத்து உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தையினுடைய மனதை முழுக்க முழுக்க உன் குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்களுக்கு எதிராக இவை திசை திருப்பி வைத்திருக்கின்றாள். அதாவது உன் வீட்டில் யாரும் உனக்கு நல்லது செய்யவில்லை, இவர்கள் யார் உனக்கு உறுதுணையாக இருக்கவில்லை, உன்னை ஒதுக்குகிறார்கள், வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி மேலும் மேலும் இவர்கள் அதிகமாக உன்னை சோதனைப்படுத்துவதற்காகவே உன் வீட்டில் இருக்கின்ற இந்த குழந்தையினுடைய மனதில் தேவையற்ற விஷயங்களை தொகுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகையால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன் வராகியம்மா எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தால் நிச்சயமாக உன் வராகியானவள் எல்லாவற்றையும் செய்து தருவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.